ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காஃபேமி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபி, தென் நிறைய தீம் கேக்கெல்லாம் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பக்கா ஒயிட் ஃபாரஸ்ட் ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். தென் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 முட்டை, தென் வந்து ஒரு 1/2 கப் வந்து பவுட்ரு பண்ண சுகரு, தென் 1 கப் அளவுக்கு வந்து மைதா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா, நீங்கள் எசன்ஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தென் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தென் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், தென் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில், அதாவது எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கணும். அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து இந்த கேக்குக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கேக்கை வந்து இந்த எக் பீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. பாத்திரத்துலேயும் சரி, நீங்கள் அடிக்க போட பீட்டர்லேயும் சரி, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 முட்டையும் உடச்சி விட்டுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நல்லா நுர பொங்குற அளவுக்கு நான் அடிச்சுட்டு வந்துட போகிறேன். இந்த பீட்டரை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அந்த எக்கோட கலரே ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கும் போது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். தென் நீங்கள் நல்லா அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இந்த 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை உள்ளே சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்தி நான் வந்து ஆக்சுவலி எக்கை வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு அடித்தேன். இப்போ இந்த சுகரை சேர்த்தி ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சுட்டு வந்துட போகிறேன். அது முட்டை அடிச்சிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சீவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு தென் இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மைதா உள்ளே சேர்த்திக்கிறேன். நல்லா சலிச்சிட்டு சேர்த்தும் போது உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். தென் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தென் சால்ட்டு, தென் வெனிலா, இது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. அந்த கேப்பில் நான் வந்து கேக் டின்னில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வச்சுருங்க. தென் வந்து அவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிக்சர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த 1/2 கப் ஆயிலையும் உள்ளே சேர்த்திடலாம். பாலையும் உள்ளே சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இதை ஜஸ்ட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முட்டையில் வந்திருக்க அந்த பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ லைட்டாக இப்படி ஒரே போர்ஷனில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு இதை நம்ம இந்த கேக் டின்னில் மாற்றிடலாம். நான் எல்லா பேட்டரியும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போது எல்லா பேட்டரி இதில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து டேப் கொடுத்துருங்க. இதை கொண்டு போய் நான் அவனில் வச்சிட போகிறேன். அவனில் 35 மினிட்ஸுக்கு நான் செட் பண்ணி வைக்க போகிறேன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இது எப்படி குக் ஆயிடுச்சான்னு பார்க்கணுன்னா ஒரு டூத் பிக் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைமில் உள்ளே விட்டு பாருங்கள். எது ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் கொண்டு போய் இதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க விப்பிங் க்ரீமை நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தென் இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த பிளேடு இருக்கு இல்லையா, நம்ம பிளெண்ட் பண்ணுற பிளேடை வந்து நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி விப்பிங் க்ரீமும் கூலாக இருக்கணும் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா விப் பண்ணும்போது நல்லா க்ரீம் கிடைக்கும். தென் வந்து ஒரு 1/2 கப், ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து பொடிச்ச சுகரை உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். தென் பொடிச்ச சுகரை வந்து அதுக்குள்ளே சேர்த்திடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க.
சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நான் செர்ரி தேவைப்பட்டுருந்துச்சு, செர்ரி சிரப் வேணும். ஸோ வந்து நான் ஒரிஜினல் செர்ரிஸ் வச்சு சிரப் ரெடி பண்ணி காமிச்சேன். இந்த தடவை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். அது வந்து மனாமாவோட செர்ரி க்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ஃபாரஸ்ட் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த செர்ரி சிரப் வந்து கண்டிப்பாக அவசியமாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் வந்து நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சிடலாம். இப்போது கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. இது என் பசங்க பாருங்கள், குட்டீஸோட வேலை. இப்படி நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பொறுமை இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சோன்னு டேஸ்ட் பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஒட்டாது. தென் இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம், ஸ்லைஸ் பண்ணி. உங்களுக்கு 2ஆக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், 3ஆக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக நைஃப் இருக்குது, அதை வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் ரொம்ப நீட்டாக விழுகும். தென் கேக் நல்லா ஆறினோடனே ஸ்லைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டான ஸ்லைசஸ் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். அந்த கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து நகராமல் இருக்கும், அதுக்காக. தென் வந்து நம்ம கேக் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப்பு, அதை வந்து இது ஃபுல்லாக ஊற்றி அந்த கேக்கை நனைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த க்ரஷ்ஷையே இன்னும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். ஓகேவா, ஊற்றிட்டு தென் வந்து நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன் கிரேட்டரில், அதையும் மேலே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஜஸ்ட் இது எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி இப்படி பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கேக்கை ஃபுல்லாக இதே மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டி விடுறேன், ஏன்னா அது ஃபுல்லாக திரும்ப திரும்ப இப்படி பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா. ஸோ நான் ஓட்டி விட்டுறேன். நம்ம கேக்கோட க்ரம் கோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சா தான் மேலே உங்களுக்கு ஃப்ளவர் போடும்போது செட் ஆகும். ஸோ அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து விப்பிங் க்ரீமை ரெம்பி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேக் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே கண்டிப்பாக போட்டு பாருங்கள். நான் ஃபுல்லாக அந்த க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு சைடில் நான் அதனால தான் கொஞ்சம் கேக்கெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல லைட்டாக மட்டும் க்ரம் கோட் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம சைடில் வந்து சாக்லேட்டை வச்சு ஒயிட் சாக்லேட்டு துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே போட்டிருக்கேன். தென் சைட்லேயும் ஃபுல்லாக அதை தான் போட்டிருக்கேன். தென் ஒரு செரிஸ் மட்டும் மேலே வச்சுட்டேன். அந்த செர்ரி வச்சா தானே ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட்டோட லுக்கே வரும். ஸோ வந்து நான் செர்ரி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வரும். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் விட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு யம்மியான ரெசிபியில் நான் மாதிரி உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.